இப்போ நாங்கள் மொத்த தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்கள அளவை துணியிற பரிசோதனையை பார்க்க போகிறோம். இந்த பரிசோதனையை செய்கிறதால எங்களுக்கு வர வேண்டிய திறன்களை பற்றி பார்ப்போம். முதலாவது அளவுச்சாடியை பயன்படுத்தி நீர்க்கனவளவை நாங்கள் சரியாக துணிய வேணும். ரெண்டாவது வடிதாளை பயன்படுத்தி இந்த தொங்கல் நிலை பதார்த்தங்களை வடித்திருக்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். மூன்றாவது மொத்த தொங்கல் நிலை பதார்த்தங்களின் அளவை துணியக்கூடிய மாதிரி இருக்க வேணும். இவ்வளவு திறன்களும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுது. இந்த ப்ராக்டிக்கலில் நாங்கள் பயன்படுத்தப்படுற கோட்பாடு என்னென்னா, அந்த 2 மைக்ரோமீட்டரை விட பெரிய நீரில் தொங்கல் நிலையில் இருக்கிற துணிக்கைகளை நாங்கள் 2 மைக்ரோமீட்டர் துளையுடைய வடிதாளால் வடிச்செடுக்க போகிறோம். சரி, இந்த பரிசோதனைக்கு நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். இது நீர் மாதிரி. எந்த நீர் மாதிரியை பயன்படுத்தி இந்த பரிசோதனை செய்ய போகிறோமோ அந்த நீர் மாதிரி. இது முகவை, அளவுச்சாடி 100 மில்லிலிட்டர் அளவுடைய அளவுச்சாடி, கூம்பு கொடுவை, புனல், பெட்டிக்கிண்ணம், இது வடிதாள். இதை விட இது துளிப்பான். நாங்கள் அக்குரேட்டாக எங்களோட வாசிப்பை எடுக்கணும்னா துளிப்பான். இது கண்ணாடி கலக்கி, இது உலர்த்தி, இது மின் கனல் அடுப்பு அல்லது கனலி. இது 4 தசம தானங்களுக்கு திருத்தமாக அளவிடக்கூடிய தராசு, அனாலிட்டிக்கல் பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் முதலாவதாக ஒரு வடிதாளின்றையும் பெட்டிக்கிண்ணத்தின்றையும் நிறைய அளக்க வேண்டி இருக்குது. அதற்கு நாங்கள் அனாலிட்டிக்கல் பேலன்ஸில் வச்சு இந்த வடிதாளின்றையும் பெட்டிக்கிண்ணத்தின்றையும் நிறைய அளக்கிறோம். இந்த தராசு காட்டுற வாசிப்பை உங்களோட நோட்புக்கில் குறித்து கொள்ளுங்க. 72.8340 கிராமாக அமைது இந்த வடிதாளும் பெட்டிக்கிண்ணமும் சேர்ந்த நிறை. அடுத்ததாக நாங்கள் செய்முறைக்குள்ளே போவோம். இதில் இந்த 100 மில்லிலிட்டர் அளவுச்சாடியில் நாங்கள் எந்த மாதிரியை பயன்படுத்தி பரிசோதனை செய்ய போகிறோமோ அந்த நீர் மாதிரியில் திருத்தமாக 100 மில்லிலிட்டரை அளந்தெடுக்க வேணும். அளக்கேக்கில் நாங்கள் திருத்தமான கனவளவை பெறுவதற்காக துளிப்பானை பயன்படுத்துகிறோம். இன்னும் நாங்கள் திருத்தமான கனவளவை பெற இல்லை, அதுக்காக துளிப்பானை பயன்படுத்தி துளி துளியாக நீரை சேர்த்து கொண்டிருக்கிறோம். ரைட், இப்போ நாங்கள் திருத்தமாக 100 மில்லிலிட்டர் அளவுடைய அந்த நீர் மாதிரியை அளந்தெடுத்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் அந்த அனாலிட்டிக்கல் பேலன்ஸில் வச்சு எங்களோட திணிவை எடுத்தமே அந்த பெட்டிடிஷோடு சேர்ந்த வடிதாள், அந்த வடிதாளை எடுத்து நாங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி மிக கவனமாக மடிக்க போகிறோம். இந்த வடிதாள் எப்படி மடிக்கிறன்றதை பாருங்கோ. ரைட், மடிக்கப்பட்ட வடிதாள் எப்படி இருக்கும். இந்த வடிதாளை நாங்கள் புனலில் வைக்க போகிறோம். அந்த புனலையும் வடிதாளையும் கொண்ட அமைப்பை நாங்கள் கூம்பு குடுவையில் வைக்கிறோம். இனி திருத்தமாக அளந்தெடுத்திருக்கிற அந்த 100 மில்லிலிட்டர் நீர் மாதிரியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வடிதாளுக்குள்ள சேர்க்கிறோம். இப்படி நாங்கள் அந்த நீர் மாதிரியை சேர்க்கும் பொழுது அங்கே இருக்க தொங்கல் நிலை பதார்த்தங்கள் வடிதாளால் வடிக்கப்படுற அதே வேளை அந்த வடிக்கப்பட்ட நீர் கூம்பு குடுவைகளில் சேகரிக்கப்படுது. அளவுச்சாடியில் உள்ள முழு நீரையும் நாங்கள் இந்த வடிதாள் கொண்ட தொகுதிக்கு இடம் மாற்றி வடிக்கிறோம். அதே வேளை இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா, இந்த அளவுச்சாடியின் உட்புற சுவர்களில் இந்த தொங்கல் நிலை பதார்த்தங்கள் ஏதாவது ஒட்டி இருக்கலாம். அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இந்த காய்ச்சி வடித்த நீரை கொண்ட கழுவு போத்தலாலே அந்த சுவர் பகுதியை மிக கவனமாக கழுவி எடுத்து அந்த நீரையும் இந்த வடிதாள் கொண்ட தொகுதியால் வடிக்க போகிறோம்.
இப்போ முழு நீரும் வடிஞ்சிட்டுது. நாங்கள் அந்த வடிதாளை வந்து கவனமாக எடுத்து இந்த ஆரம்பத்தில் நிறைய எடுத்த பெட்டி கிண்ணத்துக்கு இடமாட்ட போகிறோம். இந்த வடிதாள் வந்து பெட்டி கிண்ணத்துக்கு இடமாட்டப்பட்டு விட்டது. இனி நாங்கள் இந்த கனல் அடுப்பு அவனை வந்து 105 பாக செல்சியஸில் தொழிற்பட செய்திருக்கிறோம். அந்த கனலிக்குள்ள நாங்கள் இந்த வடிதாள் கொண்ட பெட்டி கிண்ணத்தை இடமாட்ட போகிறோம். அங்கே வந்து இந்த பெட்டி கிண்ணத்தின மூடிய திறந்த நிலையில் வச்சுட்டு இந்த கனலியை மூடுறோம். வெப்பநிலையை உறுதி செய்து கொள்கிறோம். 105 பாகை செல்சியஸில் இருக்குதுன்றதை உறுதி செய்து கொள்கிறோம். இந்த கனலின் வெப்பநிலை வந்து 105 பாகை செல்சியஸுக்கு வந்த பிறகு நாங்கள் இந்த செயல்முறையை தொடர போகிறோம். இங்கே என்ன செய்ய போகிறோம்னா, இனி நாங்கள் இந்த வடிதாளின்டையும் பெட்டிக்கிணத்தின் நிறைய வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். எடுத்து பாக்கேக்கில் வந்து எங்களுக்கு மாறா நிறை எப்போ வருதோ அந்த நேரம் தான் நாங்கள் அதை வந்து எங்களோட ஃபைனல் வெயிட்டை எடுப்போம். அந்த குறிப்பிட்ட நேர இடைவெளியில் எடுத்துக்கொண்டு போயேக்கில்ல 2 நேர இடைவெளிகளுக்கு இடையில வந்து எங்களுக்கு மாறா நிறை புறப்படுற அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை வந்து எங்களோட W2 என்ற வெயிட் W2 என்ற வாசிப்பை எடுக்க போகிறோம். கவனிங்கோ, இதில் இந்த சூடான நிலையில் இருக்கும் இடுக்கியை பாவிச்சு நாங்கள் அந்த பெட்டி கிண்ணத்தோட கூடிய வடிதாளை கவனமாக எடுத்து உலர்த்திக்குள்ள வைக்கிறோம். அதாவது இதை வந்து குளிர்றதுக்காகத்தான் நாங்கள் உலர்த்திக்க வைக்கிறோம். ஏன் உலர்த்திக்க வச்சு குளிர விடுறோம்னா, நாங்கள் சாதாரணமாக வெளியில் திறந்து வைக்கக்குள்ள வந்து அது வளிமண்டலத்தின் ஈரப்பதனை உறிஞ்சி அது வந்து எங்களோட நிறையோட சேர்றபடியாக அந்த வளிமண்டலத்தின் ஈரப்பதனை உறிஞ்சாமல் இதை குளிர பண்ணுறதுக்காக நாங்கள் உலர்த்திக்க வைக்கிறோம். உலர்த்திக்க வச்சு அந்த தொகுதி குளிர்ந்த பிறகு மீண்டும் அந்த அனாலிட்டிக்கல் பேலன்ஸில் கொண்டு போய் இந்த வடிதாளும் பெட்டிக்கிண்ணம் உள்ள தொகுதியை வச்சு கடைசியாக எங்களோட வெயிட் எடுக்க போகிறோம். அதுதான் எங்களோட W2 அமையும். இந்த W2 அந்த வெயிட்டை எடுத்து எங்களோட நோட்புக்கில் நோட் பண்ணி கொள்ளுவோம். எங்களோட வாசிப்புகளை வச்சு கொண்டு நாங்கள் கணித்தல்கள் இந்த மாதிரி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்போ அந்த மொத்த தொங்கல் நிலையில் உள்ள பதார்த்தங்களை துணிகிற கல்குலேஷனுக்கு வருவோம். இல்லை டிஎஸ்எஸ் என்று சொல்கிறது வந்து டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்குரிய சமன்பாடு W2 மைனஸ் W1 ஓவர் V என்று போடுவோம். இங்கே W2 என்றது என்ன? உலர்த்தப்பட்ட பெட்டிக்கிண்ணம், உலர்த்தப்பட்ட வழிதாளுடன் கூடிய பெட்டிக்கிண்ணம். இங்கே W1 என்றது என்ன? ஆரம்ப நிறை, அதாவது வடிதாள் பெட்டிக்கிண்ணம் என்பவற்றின் ஆரம்ப நிறை. V என்றது எங்களால் கருதப்பட்ட அல்லது எடுக்கப்பட்ட நீரின் கனவளவு. சரிதானே? இப்போ நாங்கள் கல்குலேஷனுக்கு வருவோம். இதில் வந்து இது வந்து மில்லிகிராம் பெர் லிட்டர்னு தான் இந்த அலகு வரப்போகுது, அல்லது ppm வந்து கொடுப்போம். எங்கள் W2 வந்து அதாவது எங்களுக்கு உலர்த்தப்பட்ட வடிதாளின் நிறை, உலர்த்தப்பட்ட வடிதாளின்டையும் பெட்டிக்கிண்ணத்தின்டையும் நிறை வந்து எங்களுக்கு 72.896 என்று எங்களோட ரெக்கார்ட் புக்கில் நோட் பண்ணியிருக்கிறோம். W1 வந்து அதாவது ஆரம்ப நிறை வந்து 72.834. V என்று நாங்கள் இங்கே கருதி இருக்கிறது வந்து 100 மில்லி லிட்டர் தண்ணி. அலகு மாற்றுவோம். 72.896 சய 72.834. இது வந்து கிராமில் இருக்குது எங்களுக்கு, நாங்கள் மில்லிகிராமை மாற்ற போகிறோம். அதன் கீழ் 100 வந்து மில்லி லிட்டரில் இருக்குது, அதை நாங்கள் லிட்டருக்கு மாற்ற போகிறோம்.
ஆகவே இந்த விடை வந்து 6.2 தர 10 மில்லிகிராம் பெர் லிட்டர்ண்டு வரும். அதை வந்து நாங்கள் 620 மில்லிகிராம் பெர் லிட்டர் அல்லது 620 ppm என்று குறிப்பிடலாம். இப்போ எங்களுக்கு நாங்கள் அந்த எடுத்த மாதிரி, அதாவது நீர் மாதிரியின் மொத்த தொங்கல் நிலை பதார்த்தங்களுடைய அளவு 620 ppm அமைய போகுது.